16 வயசுலேருந்து எல்லாருமே உங்களை எப்படி ஏமாற்றலாம், எப்படிலாம் ஏமாற்றலாம், எப்படி காயப்படுத்தலாம் அப்படின்னு யோசித்து 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 உங்களை லாக் பண்ணுவாங்க. டோட்டலாகவே கடனை விட்டு வெளியே வந்துடுவீங்க. பாடி என்னடா அது அப்படியே இறுகி வச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய கடன் பிரச்சனை உங்களை விட்டு வெளியே வரும். உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ அல்லது உங்களுடைய நட்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ 3ஆம் நபர்களிடம் ஷேர் பண்ணாதீங்க. எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் ப்ரோ வைப் பக்தி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுப்பிரமணியன். காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடத்தில் பிறந்த நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த நீதி, உண்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுங்கிற கோட்பாடுடன் வாழக்கூடிய 80% துலாம் ராசி என்பவர்கள். அது என்ன 80%? மீதி உள்ள 20% எங்கே போச்சு அப்படின்னு சில துலாம் ராசிக்காரன் கேட்பீங்க. பொதுவாக நம்ம 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். துலாம் ராசியில் உங்களுடைய சிம்பல் என்ன? தெராசு. ஒரு பக்கம் நேர்மை கரெக்டாக இருக்குது, அப்போ தான் என்ன ஆகும், அந்த தராசு ஈவனாக வரும். ஆனால் துலாம் ராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80% அன்பர்கள் நேர்மையாக, உண்மையாக, கடமையாக, மனச்சாட்சிக்கு உட்பட்டு வாழக்கூடிய நபர்கள் 80% அன்பர்கள் இருப்பீங்க. ஆனால் அந்த 80% அன்பர்களும் கிட்டத்தட்ட 16 வயசு, குறைஞ்சது 16 வயசுலேருந்து போராட்டத்தை சந்திக்கும். 16 வயசுலேருந்து எல்லாருமே உங்களை எப்படி ஏமாற்றலாம், எப்படிலாம் ஏமாற்றலாம், எப்படி காயப்படுத்தலாம் அப்படின்னு யோசித்து 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 உங்களை லாக் பண்ணுவாங்க. இந்த நம்ம செஸ் காயின் நடத்துகிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒவ்வொரு காயினாக வச்சு நம்ம செக் வைப்பாங்கள்ல, ஸோ அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் பல செக் உங்களுக்கு ஏற்படும். ஆனால் எல்லா செக்கையும் என்ன பண்ணுங்க, செக் பண்ணி தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ஆற்றல் கிட்டத்தட்ட ஒரு 4 ராசி அன்பர்களுக்கு இந்த வலிமை உண்டு. அந்த வலிமை அதிகமாக உள்ளவர் தான் நீங்கள். இந்த 20% துலாம் ராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா, எனக்கு என்ன, நீ வாழ்ந்தா என்ன, போனால் எனக்கு என்ன, நீ இருந்தால் என்ன, எனக்கு என்ன, இல்லாட்டி எனக்கு என்ன, நான் என்னுடைய சந்தோஷத்துக்காக வாழ்கிறேன், நான் பிறருக்கான விஷயங்களை யோசிக்க மாட்டேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணால் அந்த பிறரை வாழவும் விட மாட்டேங்கிற கொள்கையில் வாழக்கூடிய துலாம் ராசி என்பவர்களும் 20% இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கா செல்ஃபிஸ் தான், பக்கா சுயநலவாதி. ஆனால் அவங்க தான் நிறையா வாழ்கிற மாதிரி, நல்லா வாழ்கிற மாதிரி தெரியும். ஆனால் அந்த சனி பகவான் ராசியில் உச்சம் பண்ணுறதுனால ஏதாவது ஒரு பெரிய கேஸில் போய் மாட்டி விட்ருவார், பெரிய அவமானத்தை கொடுத்துருவார். இது உண்மையிலே நடந்தவங்க. இப்போ நம்ம வீடியோ துலாம் ராசிக்காரங்க மட்டும் தான் பார்க்குறீங்க கிடையாது, மற்ற ராசிக்காரங்களும் பார்க்கலாம் மேபி. ஸோ அப்போ இந்த துலாம் ராசி சார்ந்த நபர்களில் நான் சொன்ன மாதிரி இந்த 20% அன்பர்கள் உண்மையிலே இருக்காங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. சார் நீங்கள் சொன்ன மாதிரி நானே இருந்திருக்கேன், அந்த 20% நான் உண்டு, இப்போ தான் பக்குவப்பட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேர்கள் என்ன பண்ணலாம், கீழே கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஓகே, சரி. இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற அற்புதமான மாற்றம் என்னென்னா, கடன் பிரச்சனை மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா உங்களுக்கு தான் இருக்குது. டோட்டலாகவே கடனை விட்டு வெளியே வந்துடுவீங்க. பாடி என்னடா அது அப்படியே இறுகி வச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய கடன் பிரச்சனை உங்களை விட்டு வெளியே வரப்போகுது. அதே போல் நம்முடைய துலாம் ராசி என்பவர்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக கோயிலாக சுற்றுறீங்களோ, யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக பரிகாரங்கள் நிறையா செஞ்சு பார்த்தீங்களோ, குழந்தை பாக்கியமே கிடைக்கலைங்கிற வருத்தத்தில் இருக்கீங்கன்னா இந்த வட்டம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான சூட்சமும் உங்களுக்கு கிரக ரீதியாக இருக்குது. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதியிலேருந்து நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க கணவன் மனைவியாக அந்யோன்யமாக வாழணும். நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் போங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னருடன் சந்தோஷமாக வாழ்ந்தீங்கன்னா, உணர்வுபூர்வமான அன்பை வெளிப்படுத்துனீங்கன்னா குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குது. அதுவும் இரட்டை குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பெலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றியாக போகுது. பொருளாதார தடை விலக போகுது. பொருளாதாரத்தில் ஒரு பெரிய உயர்ந்த ஏற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பு எங்கே இருக்குன்னா, இந்த கிரகம் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 4ஆம் தேதியிலேருந்தே கொடுக்குது. 3 நாள் கடந்து 4ஆம் நாள் உங்களுக்கான நாள்.
உங்கள் லைஃப்பில் ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய நாள். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சரியான ஒரு தளம் உருவாக்கணும். இவ்வளோ நாட்களாக பிறருடைய தளத்துக்காக நீங்கள் உழைச்சிங்க. ஆனால் உங்களை என்ன பண்ணாங்க, பிறர் மிஸ்யூஸ் பண்ணாங்கள்ல. உண்மை தானே? நான் சொல்லக்கூடிய இந்த 80% அன்பர்களுக்கு புரியும். நீங்கள் எவ்வளவோ இன்வால்மெண்ட்டாக ஒரு லைஃப் ஸ்டைலை கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டாலும் இங்கே மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து இடையில வந்து உங்களை ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க. தயவுசெய்து மாட்டிக்கிறாங்க. ஓகேவா? சரி, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கான கவனமான விஷயம் என்னென்னா, உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ அல்லது உங்களுடைய நட்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ 3ஆம் நபர்களிடம் ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்லி பேசுவீங்க, ஆனால் இங்கே வில்லங்க மாட்டோம். அதனால் முடிஞ்சளவு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களில் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துனீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம், பெரிய முன்னேற்றம் கோச்சார கிரகங்கள் கொடுக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக அப்படியே சிந்தாமல் சிதறாமல் வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு எனது மனதார ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஒவ்வொரு மாதமும் இவர் என்ன சொல்கிறாரு, இவருடைய கருத்துக்கள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க. பல நேயர்கள் கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க. சில நேயர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நாளைக்கு கொடுத்துக்குறோம் அப்படின்னு நினைக்கிங்க. தயவுசெய்து அப்படி நினைக்க வேண்டாம். சரியோ தவறோ உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமாக என்ன பண்ணணும், நீங்கள் பதிவிடணும். அப்போ தான் இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதன் போல் நானும் என்ன பண்ணுவேன், புதிய புதிய விஷயங்களை கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு சொல்ல ரெடி ஆயிடுவேன். மேலும் இப்போ நீங்கள் பார்த்த அத்தனையுமே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வச்சு உங்கள் லைஃப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் 20-30%. இது வந்து சுய ஜாதகம் கிடையாது. ராசியின் அடிப்படையில் மட்டுமே உங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்குரிய பலன் சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் உங்களுடைய மனசில் நிறைய கேள்வி இருக்கலாம். எப்போ சார் நிம்மதியாக இருப்பேன், எப்போ தான் திருமணம் நடக்கும், எப்போ தான் வேலை கிடைக்கும், எப்போ என்னை வச்சு செஞ்சவங்களுக்கு சரியான ஒரு பாடம் கொடுப்பேன், இப்படி நிறைய கேள்விகளுடன் மனதில் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஈஸியாக சொல்ல கேட்டுக்கோங்க. கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க. ஸோ இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சார் நாடை குறிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவில் மட்டும் இந்த வீடியோவை பார்க்கல. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடுகள்லையுமே நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ எந்தெந்த நாடுகள்லேருந்து நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டயத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ இந்தியாவில் ஒரு 5 மணி சாயங்காலம்னா அதே தான் அமெரிக்காவில் அந்த டைம் அப்படியே மாறுது, மலேசியாவில் டைம் மாறுது, அதே போல் ஜப்பான்லேயும் மாறுது. ஸோ இந்த டைம் வேரியேஷன் ஏற்படும் போது உங்களுக்கு ஜாதகம் கொடுக்குற டைம் உங்களுக்கு சாதகமான டைமாக நான் கொடுக்கணுங்கிறக்காண்டி கேட்குறேன். ஓகேவா? ஸோ கட்டாயமாக எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த மாநிலத்துலேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க, ஸோ இதை வந்து கட்டாயமாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து பதிவிடணும். அதே போல் நம்ம வீடியோ பார்த்தா அத்தனை அன்பு உள்ளங்கள் நம்மளுடைய நேயர்களுக்கு எனது மனதார மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிண்டு, அடுத்த வீடியோவில் இன்னும் பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழிபாடுகள், பரிகாரங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வர நான் ரெடியாக இருக்கேன். மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கேட்டுக்கொண்டு தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.